என் அன்பு பிள்ளையே, நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையே திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றேன். உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான். எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை. இப்பொழுது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கின்ற நிலையில் கொண்டு போய் விட்டுள்ளது. சரி, நடந்தது நடந்துவிட்டது. இனி ஜாக்கிரதையாக நடந்து கொள். நான் உனக்கு கூறிய அறிவுரைகளின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு கஷ்டப்படுத்தாதே. ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும். அதற்காக பொங்கி எழு என்றும் நான் சொல்லவில்லை. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கின்றாயா? இப்பொழுது அதை செய் என்கின்றேன். இனி எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி நீ ஏற்கக்கூடாது. இது நான் உனக்கு இடும் கட்டளை. உன்னுடைய சந்தோஷம் என் நாமத்தை ஜபித்தலிலும் என்னையே நினைத்துக் கொண்டிருப்பதிலும் தான் இருக்கின்றது. அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய். உனக்கான வெற்றி கிட்டும். உன் கலக்கத்தை நான் அறிவேன் தங்கமே. கவலை கொள்ளாதே. அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை உனக்கு நான் அளிக்கின்றேன். நமக்கு கிடைக்காததை நினைத்து சோகத்தோடு இருப்பதை விட நமக்கு கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சியோடு இருப்பது தான் வாழ்க்கையில் நிம்மதியை தரும் குழந்தையே. நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே. நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே. பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும். விட்டுப்போன உறவு அது கெட்டு போன உணவிற்கு சமம். தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலம். இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள். வாழ்க்கை அழகாக மாறும். தன் பக்கம் நியாயம் இருந்தாலும் வாக்குவாதம் பெரிதாகாமல் சரி என்று விலகும் மனிதனுக்கு இறைவன் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றார். போலிக்குத்தான் பரிசும் பாராட்டும். உண்மைக்கு ஆறுதல் பரிசு மட்டுமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் இந்த சாகியின் ஆசியோடு நிறைவேறும் தங்கமே. காரணம் ஏதுமின்றி நம்மை காயப்படுத்தி அவமதிக்கும் உறவுகளிடம் அளவோடு மட்டுமல்ல அறவே விலகி நில்லுங்கள். அனைத்திற்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும். தேவைகள் முடிந்த பின் தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும் குழந்தையே. பணத்தை தேடுவதற்குள் நிம்மதி தொலைந்து விடுகின்றது. நிம்மதி தேடும் போது வாழ்க்கையே முடிந்து விடுகின்றது. பிடித்தவர்கள் சொல்லும் பொய்கள் எல்லாம் உண்மை என நம்பி கடைசியில் நம்மீது அவர்கள் வைத்த அன்பே பொய்யென தெரிந்து நமக்கு பைத்தியம் பிடித்தது தான் மிச்சம் குழந்தையே. துன்பங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு விலகும். கலங்காது. எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன. எல்லாம் சில காலம்தான். அனைத்தும் மாறும், மறையும், மறக்கும். இவ்வுலகில் மாறாத ஒன்று என்றால் அது இறைவனின் அன்பு மட்டும்தான். நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை குழந்தையே. அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம். ஒரு பெண் உலகில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லை. அவள் உயிராய் நேசிக்கும் ஒரு ஆணின் அன்பு மட்டும் போதும். எது எப்படியோ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது. நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை கடந்து செல். விட்டு போன உறவு அது கெட்டு போன உணவிற்கு சமம். தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலம். என்ன செய்வது? சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும். தவறில்லை, ஏற்றுக்கொள். உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும். நான் இருக்கின்றேன். பயத்தை விடு. நாம் அடுத்தவரின் வாழ்க்கையில் விளையாடுவதை நாம் மறந்தாலும் கர்மா மறப்பதில்லை குழந்தையே. நாம் வாழும் காலங்களில் ஏதோ ஒரு நிமிடத்தில் அதனை நமக்கு உணர்த்தும். நீ அடுத்தவனை அழிக்க நினைத்தால் உன்னை அழிக்க கர்மா வந்து கொண்டிருப்பான். கர்மா ஒரு பூமராங் போன்றது. நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் நமக்கு பிறகு கிடைக்கும். என்னை போன்ற மனிதனின் கையில் சிக்கினால் தப்பி ஓட இயலாது. நான் தகுதியற்ற மனிதர்களை சிக்க வைப்பதில்லை. அவர்களை நான் வலையில் ஏற்பதே இல்லை. ஏற்றுக்கொள்கின்றேன் மகத்துவம் வாய்ந்த வைரங்களை. ஆனால் வெட்டி நறுக்கி பட்டை தீட்ட வேண்டியிருக்கும். வலி இருக்கத்தான் செய்யும். எத்தனை மதிப்புமிக்க வைரமாக மாற்ற வேண்டுமோ
அத்தனை பட்டை தீட்டப்பட வேண்டும். புலியின் வலியை ஏற்கத்தான் வேண்டும் குழந்தையே. பிறகு நீயும் என் செல்ல பிள்ளையாய் பிரகாசிப்பாய். நிம்மதியாக நித்திரை கொள்வாயாக. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும். மலரும் காலை உனது மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும். தானம் செய்வதில் ஒருபோதும் தயக்கம் காட்டாதே. நீ செய்யும் தானமே உன் கர்மாவின் காட்டத்தை குறைக்கும். வாழ்வது எப்படி என்று புலம்பாதே. காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இறை கிடைக்கும் என்று தெரிந்தா பறக்கின்றது? முயற்சித்தான் வாழ்க்கை குழந்தையே. வாழ்க்கை மிகவும் சிறியது. எனவே முடிந்தவரை சந்தோஷமாக இருக்க முயலுங்கள். யாரை பற்றியும் குறை பேசாதீர்கள். பிறரையும் நிம்மதியாக வைத்திருங்கள். வேகமாக மன்னியுங்கள். மெதுவாக கோபத்தை வெளிக்காட்டுங்கள். சந்தோஷமாக சிரியுங்கள். உண்மையாக நேசியுங்கள். உங்களை புன்னகைக்க செய்யும் எதையும் இழக்காதீர்கள். நீ தருவது சிறிதே ஆகினும் அதை அன்பாக கொடு. ஆயுள் முழுவதும் பெறுபவர் மறவாது இருப்பர். என் புதி உனக்கான எல்லா வழியையும் போக்கும். நான் கொடுக்கும் புதியை உன் கையில் நிச்சயம் வாங்குவாய். நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த என் குழந்தை. வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டுமா? ஒரு ஆணுடன் மகிழ்ச்சியாக வாழ அவனை அதிகமாக புரிந்து கொண்டு குறைவாக நேசி. ஒரு பெண்ணுடன் மகிழ்ச்சியாக வாழ அவளை அதிகம் நேசி, குறைவாக புரிந்து கொள். வாழ்க்கை வளமாகும். எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனையே நான் மிகவும் நேசிக்கின்றேன். வாழ்வில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படக்கூடாது. சந்தோஷம் குறைவதற்கும் பிரிவினைக்கும் இதுவே முதல் காரணமாகின்றது. மனிதர்களால் எல்லா குணங்களையும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் மற்றவர் சொல்லித்தந்து செயல்படுத்த முடியாது. அது உன்னுள்ளேயே இருக்க வேண்டும் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டா. இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகின்றது. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். எல்லா ஆபத்தில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. கலங்காதிரு. ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும். என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை. என்னை நம்பு தங்கமே. நண்பனை முழுமையாக நம்பு. எதிரியை எப்போதாவது நம்பு. ஆனால் துரோகியை ஒருபோதும் நம்பாதே. அன்பு குழந்தையே, உன் கவலைகள் தீரும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் குழந்தையே. நல்லது நடக்கும். நடந்தே தீரும். ஆனந்தமாக நீ வாழப் போகின்றா. இன்று உன் தேவைகள் நிறைவேறி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையப் போகின்றது. நீதான் ஜெயிக்கப் போகின்றா. அது தெரியாமல் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றா. நம்பிக்கையோடு இரு தங்கமே. நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகின்றது. நீ கேட்டது கிடைக்கும். நினைத்தது நடக்கும். இந்த சாயப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும். கலங்காதே. நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் நீ கலங்கி நிற்கக்கூடாது. வழி தெரியாத பாதையில் வலியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன். எப்போதும் அமைதியை தேடாதே. நீ அமைதியாய் மாறிவிடு. சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது. உன் வாழ்வில் வரும் சோதனைகளில் தான் உன் கவலை தீர்க்க யார் வருவார் என்பதை நீ அறிய முடியும். அவர்தான் உன் நிரந்தரமான உறவாக உனக்கு துணையாக இருப்பார். நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் குழந்தையே. தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் உள்ளத்துடன் உன்னுடனும் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கலங்கி நிற்காதே. என்னை நினைப்பது உன் வேலை. உன்னை உயர்த்துவது என் வேலை. உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஷீரடியிலிருந்து கொடுக்கும் புதி எல்லா நோய்களுக்கும் மற்றும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு என்னை வணங்கு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். அடுத்தவர்களுக்கு கெடுதல் மட்டும் நினைக்காதே. எண்ணம் போல்தான் வாழ்க்கை குழந்தையே. நல்லவனுக்கு நல்லது நிச்சயம் நடந்தே தீரும். நீ செய்யும் நற்செயலை மற்றவர் ரசிக்கவில்லை என்பதற்காக நிறுத்திவிடாதே. சுட்டெரிக்கும் சூரியனை கூட எவரும் ரசிக்கவில்லை. அதற்காக சூரியன் உதிக்காமல் இல்லை அல்லவா? வீண் பிடிவாதங்களை விரட்டினால் இந்த வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும். மனம் விட்டு பேசவும்
சிரிக்கவும் நல்ல நட்பை உருவாக்கிக் கொண்டாள். முதுமை கூட உன்னை எட்டி பார்க்க பயப்படும் குழந்தையே. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமமானவர்கள். இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு. இந்த உலகில் பெற்ற தாயை தவிர யாருடைய அன்பிற்கும் அடிமையாகி விடாதே. கடைசியில் ஏமாற்றப்படுவார். ஞானியாக இருந்தாலும் முட்டாள் போல இரு. நன்கு பார்க்க முடிந்தாலும் முடியாதவன் போல இரு. கூர்ந்த செவியாக இருந்தாலும் கேளாதவன் போல இரு. சந்திக்கும் எவரையும் சகித்துக்கொள். பொறுமையுடன் பணிவுடன் பேசு. இந்த பயிற்சி உன்னை இறுதி உண்மைக்கு இட்டு செல்லும். எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது, கண்ணியமானதும் கூட. மனிதனை நம்பாதே, அவன் விட்டு செல்வான். நேரத்தை நம்பாதே, அதுவும் கடந்து செல்லும். இறைவனை மட்டுமே நம்பு. அவன் ஒருவனே வழியும் ஒளியும் ஆவான். தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே உலகில் சிறந்த மனிதன் ஆகின்றான். கற்றுக்கொண்டே இரு. உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள். மாற்றம் ஒன்றே மாறாதது. அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காத குழந்தையே. இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவனின் கட்டளையே. கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார். தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாதே. மன வலிமையோடு எதிர்கொள். கலங்காதே. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று உன் நினைவில் உன் சாயப்பா.